ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கூட்டு தான். நம்ம வந்து எப்போவுமே முருங்கைக்காவை மட்டும் போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூடயே நம்ம வந்து அவிச்ச முட்டையும் போட்டு அந்த இறைச்சி மசாலா எதுவுமே போடாமல் சிம்பிளான ஒரு மசாலா அரைச்சி இந்த கூட்டு வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் முட்டை மசாலா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரசத்துக்கு, சாம்பார், அப்புறம் பருப்பு கறி, இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து வத்தல், அப்புறம் கருவேப்பிலை போட்டுடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் உள்ளி, அப்புறம் 2 மிளகா. உள்ளியை வந்து நீளமாக கட் பண்ணி போட்டுடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வந்து உள்ளி வந்து கொஞ்சம் வதங்கிட்டு நல்லா கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைம் 2 தக்காளியும் வந்து நீளமாகவே கட் பண்ணி போட்டுடுங்க. அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதில் உப்பு எதுவுமே நம்ம வந்து போட போகிறதில்ல. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு வதக்கிடுங்க. சூப்பராக வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வெந்துடும். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வந்து குழைவாட்டு வதங்கிடும். 20 முருங்கைக்காய் துண்டாட்டி 20 எடுத்து அதை இடையில கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அந்த முருங்கைக்காய் வேகிறதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தீயை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குறைவா வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அடுப்பில் வச்சாலே போதும். முருங்கைக்காய் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும், நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கும்போது அது லாஸ்ட்டு உள்ளாடி வரைக்கும் கத்தி உள்ளாடி வச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. 2 சாதா வத்தல், 2 வந்து காஷ்மீரி வத்தல். அந்த காஷ்மீரி வத்தல் இல்லாட்டி பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிடலாம். அது வந்து கலருக்காக தான். 2 பல் வெள்ளைக்கூடு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து இந்த மசாலா வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இவ்வளோ தான் மசாலா. வேறு எந்த மசாலாவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட போகிறதில்ல. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும். அப்போ தான் நல்லா வந்து பிடிக்கும். லைட்டாக புளி தண்ணி, நம்ம வந்து தக்காளியும் போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணி வந்து வேண்டான்னா போட வேண்டாம். லைட்டாக போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கிடலாம். இது போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மூடி வைக்க வேண்டாம். அப்படியே அடுப்பில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து வேக வைங்க. அப்போ அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வந்து பச்சை வாசனையும் போயிருக்கு. நல்லா வந்து நல்லா அந்த மசாலாவும் நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 முட்டை நான் வந்து அவிச்சு வச்சுருந்தேன். அவிச்சிட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த கத்தி வச்சு அங்கங்கே கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ மசாலா நல்லா வந்து உள்ளாடி இறங்கும். இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருந்தா முட்டையை இதில் போட்டுடலாம். முட்டையை போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து கிண்டணும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து மிக்ஸ் பண்ணும்போதே லைட்டாக வந்து பீய ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கிண்டிக்கணும். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா வந்து இறங்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சா போதும். அந்த மசாலா முட்டை எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா வந்து அந்த மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போதும். நீங்கள் வந்து முட்டை போடலைன்னா அந்த முருங்கைக்காய் போட்டு அந்த 5 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ண போகிற அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வந்து நம்ம வந்து எப்போவுமே சும்மா வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.